வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும். கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி, இது நமது சமுதாயம். நமது வானொலி, இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8. நம்ம இந்திய அரசாங்கத்தோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மூலமா அன்றாட வாழ்க்கையில் நாம் காணும் அறிவியல் சார்ந்த அறிவை மக்களுக்கு எடுத்துரைக்க எடுக்கப்படும் ஒரு முயற்சி தான் அறிவியல் பலகை. இப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியோடு நம்ம MOP சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கக்கூடிய முயற்சி தான் அறிவியல் பயணம். அறிவியல் பயணம் இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியான அறிவோம் அறிவியல்ல இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம டிவி பார்க்கறதுக்கு, செல்ஃபோன் பேச, இன்டர்நெட் யூஸ் பண்ண, வெதர் செக் பண்ண, பூமி பற்றின ரிசர்ச், இது எல்லாமே சேட்டலைட் இல்லாமல் இயங்காது. இந்தியாவில் ராக்கெட் டிசைன் பண்ணுறது, விண்ணில் செலுத்துறது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே செய்கிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தான். சரி வாங்க நண்பர்களே, ராணியும் மலரும் இஸ்ரோவை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போமா? என்ன மலர், எதை பற்றி இவ்வளோ நேரமாக யோசிக்கிற? இல்லை, என் தங்கச்சி ஸ்கூலில் இஸ்ரோவோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். அட, இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிங்காக இருக்கும் போலயே. இதை பற்றி நிறையா சொல்லிட்டா போச்சு. அதாவது 1920 விண்வெளி ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணது டாக்டர் சிசிர் குமார் மித்ரா அவர்கள் தான். இதுக்கப்புறம் சர் CV ராமன், மேக்நாத் இவங்கெல்லாம் தனிப்பட்ட முயற்சியில் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? 1945 அப்புறம் இந்த தனிப்பட்ட முயற்சிகள் ஒருங்கிணைச்சு ஒரு சில ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் ஆரம்பித்தாங்க. இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு தலைமை தாங்கினது டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களும் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவும் தான். இங்கே நடந்த ஆராய்ச்சிகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சாங்க. ஆமாம், இவங்க ரிசர்ச்சுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்களா? அட இல்லாமல் எப்படி மலர். 1950 அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுக்கு டாக்டர் ஹோமி பாபா செயலாளர் ஆனக்கப்புறமா தான் அரசோட ஆதரவு அதிகரிக்கவே ஆரம்பிச்சுது. சரி, இதுக்கப்புறம் ஆய்வு மையங்கள்லாம் எப்போ தொடங்குச்சு? எப்படிலாம் டெவலப் ஆச்சு? அதுவா மலர், குலாபால தான் முதல் மையத்தை தொடங்கினாங்க. அதில் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது காந்தப்புலம் பற்றி ரிசர்ச் பண்ணி பல அரிய விஷயங்களை கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷில் ஒரு ஆய்வு மையம் தொடங்கினாங்க. அடடே, இஸ்ரோவோட வளர்ச்சியை நினச்சா புல்லரிக்குது. இது மட்டும் இல்லை மலர், அவங்க 1957 சோவியட்டோட சேர்ந்து ஸ்பட்னிக் 1 அனுப்புனது மற்ற நாடுகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. பரவாயில்லையே ராணி, உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. உனக்கு இன்னொன்று தெரியுமா மலர்? இப்போ இஸ்ரோன்னு வழங்கப்படுறது 1969க்கு முன்னாடி இன்கோஸ்பார்ன்னு தான் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் அதை இஸ்ரோவாக மாறுச்சு. ஓ, இது எனக்கு தெரியாதே. அவங்க இன்னும் எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. கேட்கவே ஆர்வமா இருக்கு, மேலே சொல்லி கேட்போம். இப்போ இஸ்ரோவில் சுமார் 16,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஏறத்தாழ 41 பில்லியன் செலவில் தான் செயலாற்றப்படுது. தெரியுமா? இந்த இஸ்ரோக்கு இப்போ தலைமை தாங்கிறது டாக்டர் சோம்நாத் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி மையங்களில் நம்ம இஸ்ரோவும் ஒன்றா இருக்குது. இஸ்ரோ பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம நாட்டை சேர்ந்த இஸ்ரோ பல சாதனைகளை அடைஞ்சிருக்குன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்குது. என்ன நேயர்களே, ராணியும் மலரும் பேசினதுல இஸ்ரோ பற்றி பல அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்த நிகழ்ச்சியான அறிவியல் 360ல் இஸ்ரோவின் சாதனைகள், அப்கமிங் மிஷன், அதாவது வருங்கால திட்டங்கள், இஸ்ரோவில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக கேட்கலாமா? சரி வாங்க நண்பர்களே, நம்ம மலர் டீச்சர் இஸ்ரோவின் சாதனைகளை பற்றி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு கேட்போம். என்ன பசங்களா, போன கிளாஸில் நம்ம இஸ்ரோவோட ஹிஸ்ட்ரியை பற்றி படித்தோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். அப்போ வாங்க இன்னைக்கு நம்ம இஸ்ரோவோட சாதனைகளை பற்றி தெரிஞ்சுப்போம். இஸ்ரோ 1969 துவக்கப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சி மையம். இந்த 54 வருஷத்தில் நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கு. அப்படி என்ன சாதனைகள் செஞ்சிருக்கு மேம் இஸ்ரோ?
இது வரைக்கும் 124 விண்கல பணி அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷின்களையும் 93 லான்ச் மிஷினையும் 15 மாணவர் செயற்கைக்கோள்களையும் இஸ்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. கேட்கவே வியப்பா இருக்கு மேம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய 53 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செயல்பாட்டில் இருந்து முக்கிய தகவல்களை சேகரித்து தருது. இது மாதிரி இன்னும் சொல்லிட்டே போகலாம். இந்தியாவின் விண்வெளி துறையில் இஸ்ரோவின் சாதனைகள் மகத்தானது. மேம், அப்போ இஸ்ரோ செஞ்ச முதல் சாதனை என்ன? இந்த வளர்ச்சியெல்லாம் ஒரே நாளில் சாத்தியமாகலை. இது 1960களில் இந்தியாவுடைய முதல் ராக்கெட் உருவானதுலேருந்து தொடங்குது. 1963 நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருக்க தும்பான்ற பகுதியிலிருந்து இந்தியா தன்னுடைய முதல் ராக்கெட்டான ரோஹிணி 75 லான்ச் பண்ணாங்க. இது இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோக்கு முக்கிய மைல்கல்லாகவும் முதல் சாதனையாகவும் அமைஞ்சது. இந்த ரோகிணி ராக்கெட்டுக்கு பின்னாடி இருந்தவங்க யாருன்னு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். எனக்கு தெரியும் மேம், டாக்டர் விக்ரமே சாராபாய் ஐயா தானே? கரெக்ட். அது மட்டும் இல்லை, அவர்களோட சேர்ந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களும் ஒர்க் பண்ணாங்க. முதல் சாதனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, சரி. ஆனால் முதல் செயற்கைக்கோள் அது எப்போ ஏவ விட்டாங்க மேம்? 1975 இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா ஏவப்பட்டுச்சு. இது இந்தியாலேயே முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டு சோவியட் காஸ்மோஸ் 3M ராக்கெட் மூலியமா ஏவப்பட்டுச்சு. எனக்கு இஸ்ரோன்னு சொன்னதும் சந்திராயன் தான் ஞாபகத்துக்கு வருது. சந்திராயனை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். 2008 இந்தியாவிலிருந்து சந்திரனுக்கு அனுப்பப்பட்ட முதல் விண்கல திட்டமான சந்திராயன் உலக மக்கள் எல்லோரையும் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சுது. அக்டோபர் 22, 2008 முதலாக சந்திராயன் 1 விண்கலம் நிலவில் தடம் பதிச்சுது. நிலாவை பற்றியான ஆராய்ச்சிகளை சேகரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட சந்திராயன் 1 நிலாவில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்களை கண்டறிஞ்சு சொல்லுச்சு. 2019 மேலும் இந்தியா நிலாவுடைய தென் துருவத்தை ஆய்வு செய்யறதுக்காக சந்திராயன் 2ன்னு இன்னொரு விண்கலத்தையும் அமைச்சது. இந்த விண்கலம் கடந்த 2019 ஜூலை 22 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டுச்சு. இது ஒரு வெற்றிகரமான லேண்டிங்காக அமையலனாலும் இந்தியாவுடைய திறனையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைஞ்சது. தேங்க்யூ மேம். இன்னைக்கு கிளாஸில் நான் நிறையா இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லார்கிட்டையும் பேச சொல்லுவேன். என்ன நேயர்களே, மலர் டீச்சர் சொன்னதை கேட்டிங்களா? பயனுள்ளதாக அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். சரிப்பா, இவ்வளோ நேரம் இஸ்ரோவை பற்றி சொன்னதில் எனக்கு இஸ்ரோவில் சேரணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இஸ்ரோவில் சேர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். நான் உனக்கு மேலோட்டமாக இஸ்ரோவில் சேரணும்னா நீ பேசிக்காக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல ரொம்ப முக்கியமானது 11th and 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டும் இருக்க குரூப் எடுத்து அதில் நல்ல மார்க்கும் வாங்கணும். அடுத்த முக்கியமான குவாலிட்டி ஜேஇ மெயின், அப்புறம் ஜேஇ அட்வான்ஸ்ட். இந்த 2 எக்ஸாமும் எழுதி நல்ல ஸ்கோர் பண்ணிட்டோன்னா நமக்கு IISST அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அதில் பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதில் சேர்ந்தோம்னா நம்ம இஸ்ரோவில் சேரதுக்கான தகுதியை நம்ம படிப்படியாக வளர்த்துக்கலாம். இதெல்லாம் தவிர IISSTல பிளேஸ் ஆக சான்ஸ் கிடைக்கலன்னா ICRB எக்ஸாம் அப்படின்னு இன்னொரு சான்ஸும் இருக்குது. சரி, இதில் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கணும்? பிடெக் ஆர் பிஇ இந்த மாதிரி எந்தாச்சும் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும். இஸ்ரோவில் சேர்றது எப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் தான். சரி, நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இஸ்ரோவோட அப்கமிங் ப்ராஜெக்ட் அதாவது வருங்கால திட்டத்தை பற்றி இன்னும் பேசவே இல்லையே. சரி சொல்லு கேட்போம். இப்போ ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு மிஷினை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நாட்டோட முதல் சோலார் மிஷின். இது 7 டிஃப்ரெண்ட் பேலோட சுமந்து செல்லுது. அதில் 4 சூரியன்லேருந்து வர ஒளியை கண்காணிக்கும். மிச்சம் 3 பிளாஸ்மா, அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதாவது காந்த புலத்தை மெஷர் பண்ணும். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வேற என்னெல்லாம் பிளான் வச்சுருக்காங்க இஸ்ரோ? அடுத்து நிசார்.
இந்த நிசார்ன்ற சேட்டலைட்டை நாசாவும் இஸ்ரோவும் ஒருங்கிணைச்சு செய்கிறாங்க. அதனால தான் இதுக்கு நிசார்ன்ற பேர் வச்சுருக்காங்க. டுவல் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுற முதல் ரேடார் இமேஜிங் சேட்டலைட் இதுதான். அடுத்து ஸ்பேடெக்ஸ். இதுக்கு சுமார் 124.47 கோடி செலவு பண்ணலான்னு இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. ஆனால் இந்த வருஷத்தோட பிளான் இல்லை, இது 2024 தான் செலுத்தலான்னு திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் மங்கள்யான், ககன்யான் ஒரு சில சேட்டலைட்டை லான்ச் பண்ணுவோன்னு இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. பரவாயில்லையே, அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம்னு இஸ்ரோ இப்போவே பிளான் பண்ணியிருக்கு. என்ன மக்களே, இஸ்ரோவில் சேர்றது எப்படி, இஸ்ரோவோடைய அப்கமிங் மிஷின்ஸ், இது எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? அடுத்த நிகழ்ச்சியான வியப்பூட்டும் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் இந்த விண்வெளி துறையில் பல சாதனைகள் செஞ்ச விஞ்ஞானி பற்றி தான் பேச போகிறோம். வியப்பூட்டும் வளர்ச்சியா? அப்படிப்பட்ட பல சாதனைகளை அடைஞ்ச விஞ்ஞானி யாரு? வேற யாரு, நம்ம ராக்கெட் மேன் டாக்டர் கே சிவன் பற்றி தான். ஆஹா, அவர் கீழே இஸ்ரோ நிறைய சாதனை செஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அடைஞ்ச சாதனை வேணா உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதை அடைய அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் ரொம்ப நிறையாவே இருக்கு. அடடே, அப்ப இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? வா, அவரை பத்தி தெரிஞ்சுப்போம். கே சிவன் அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்கிற சின்ன சரக்காவில்லைன்னு ஒரு கிராமத்தில் தான் பிறந்தாரு. அவர் வீட்டில் 3 வேளை சோறு கிடைக்கிறதே பெரிய விஷயமா தான் அவங்க அம்மா அப்பா நினச்சாங்க. அவங்க அப்பா ஒரு சாதாரண விவசாயி. 22 வயசுல தான் அவரோட ஊரான கன்னியாகுமரியை தாண்டி அவர் வெளியவே போயிருக்காரு. இவருக்கு 36 வயசுல தான் ராக்கெட் லான்ச்னா என்னன்னே தெரிஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோயேன். அப்ப எப்படி இஸ்ரோ தலைவரானாரு? நம்ம விடாமுயற்சியோடு இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு நாள் கிடைச்சே தீரும். அதுக்கு சிவன் ஒரு உதாரணம். சரி, நம்ம கதைக்குள்ளே போவோம். அவர் இருந்த கிராமத்தில் ஒரு சின்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் படித்தார். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ அவர் யூஜி இன்ஜினியரிங் பண்ணாரா? இல்லை, அவர் அப்பா கிட்ட ஸ்கூல் முடிச்சோடனே இன்ஜினியரிங் படிக்கட்டுமான்னு கேட்டப்ப, இல்லைப்பா, நம்ம குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுது, அதனால நீ பக்கத்தில் இருக்க ஹிந்து காலேஜில் பிஎஸ்சி படின்னு சொல்லி படிக்க வச்சாரு. ஆனால் அதை படித்து முடிச்சக்கப்புறம் கூட அவருக்கு வேலை கிடைக்கல. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? வாழ்க்கையில் துவண்டு கிடந்தப்ப அவங்க அப்பா அவருக்கு தன்னோட நிலத்தை விற்று அவரை மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு. இது முடிச்சக்கப்புறம் அவர் படிப்பார்வம் தீரலை. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். ஆனால் இவ்வளோ படிச்சுமே அவருக்கு வேலை கிடைக்கலன்னா பார்த்துக்கோயேன். அப்போ அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை போலையே. ஆனாலும் அவர் விட்டு கொடுக்கல. ஐஐடி பாம்பேல டாக்டரேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் இஸ்ரோலே ஜாயின் பண்ணாரு. ஒரு வழியா இஸ்ரோல ஜாயின் பண்ணிட்டாரா? ஆனால் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு. இவர் சேட்டலைட் டிவிஷனில் போகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் இவருக்கு கிடைச்சது ராக்கெட் டிவிஷன். இப்போ இந்தியாவோட ராக்கெட் மேன்னு பேர் எடுக்கிற அளவு வளர்ந்துருக்காரு. ராக்கெட் டிவிஷனில் ஜாயின் பண்ணி இஸ்ரோக்காக என்னெல்லாம் பண்ணாரு? டாக்டர் கே சிவன் அவர்கள் இஸ்ரோவில் 1982 தான் ஜாயின் பண்ணார். அவர் ஜாயின் பண்ண அதே வருஷத்தில் பிஎஸ்எல்வி, அதாவது போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் ப்ராஜெக்டில் பங்கெடுத்துக்கிட்டார். இவர் இஸ்ரோவோட லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர், அதாவது திறனாய்வு ஊந்து அமைப்பு மையம்க்கு டைரக்டராக 2014 அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவரை 2015 விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருக்கு டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆமா, இவர் எந்த வருஷத்துல இஸ்ரோவோட தலைவரானாரு? அவர் 2018 இஸ்ரோவோட தலைவராக நியமிக்கப்பட்டார். இவரோட சேர்மன்ஷிப் கீழே தான் சந்திராயன் 2 அப்புறம் பிரக்யான் ரோவர்லாம் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரோ இவரோட சேர்மன்ஷிப் 1 year வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு, தெரியுமா? இன்னைக்கு நம்ம டாக்டர் கே சிவன் அவர்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட 4வது நிகழ்ச்சியான அறிவியல் தினங்கள் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சுவாரஸ்யமான தினங்கள் பற்றி தான் கேட்க போகிறோம். வாங்க நேயர்களே, கண்மணியும் உஷாவும் இதை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். உஷா, செப்டம்பர் 23 என்ன நாளுன்னு தெரியுமா? தெரியும்டி, உன்னோட பர்த்டே தானே, கவலைப்படாத, நான் மறக்காமல் gift கொடுத்துட்றேன். அட, அதை சொல்லலை. அன்னைக்கு நம்ம விண்வெளியில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியலையே. அன்னைக்கு தான் நம்ம சூரிய குடும்பத்தோட 8வது பிளானட்டான நெப்டியூன் கண்டுபிடிக்கப்பட்ட நாள். இந்த பிளானட் உர்பைன் லீ வேரியர் அப்படின்ற மேத்தமெட்டிஷியனாலையும் ஜான் காட்ஃப்ரெட் அப்படின்ற ஜெர்மன் அஸ்ட்ரானமராலையும் 23ஆம் தேதி செப்டம்பர் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஓ பாரா,
கண்மணி, என்ன வர வர உன்னோட அறிவியல் ஆர்வம் கூடிட்டே போகுது. வேற என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, மேலே சொல்லி கேட்போம். சொல்லிட்டா போச்சு. ஆகஸ்ட் 23 என்ன நாளுன்னு சொல்லு பார்ப்போம். அதான் உனக்கே தெரியும்ல, சொல்லு சொல்லு. சரி, அன்னைக்கு தான் 57 வருஷத்துக்கு முன்னாடி 1966 முதலா லூனார் ஆர்பிட்டர் 1 அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் மூனோட ஆர்பிட்ல இருந்து நம்ம உலகத்தை புகைப்படம் எடுத்து அமிச்சுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதே நாள்ல தான் நம்ம இஸ்ரோவோட சந்திராயன் 3யும் நிலாவில் தரையிறங்குச்சு. அதனால நம்ம பிரதமர் ஆகஸ்ட் 23 நேஷனல் ஸ்பேஸ் டேவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹே வாவ், என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். ஆமால. சரி கண்மணி, உனக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல நம்ம இஸ்ரோ விண்வெளியில என்னெல்லாம் லான்ச் பண்ணுச்சுன்னு தெரியுமா? ஓ தெரியுமே. 9 செப்டம்பர் 2012 PSLV C-21 அப்படின்ற சேட்டலைட்டை இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. இதே மாதம் 29 GSAT-10 அப்படின்ற சேட்டலைட்டையும் லான்ச் பண்ணாங்க. செப்டம்பர் 16 2016 PSLV C-42 மிஷன் இதையும் ISRO லான்ச் பண்ணாங்க. 16 செப்டம்பர் 2016 PSLV C-42 மிஷன் இதையும் இஸ்ரோ தான் லான்ச் பண்ணுச்சு. இப்படி இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். பா, சூப்பர் கண்மணி, எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க. வா, உன்னோட இந்த பர்த்டேக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து உனக்கு பிடிச்ச பிர்லா பிளானிட்டோரியம்கே போகலாம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைந்திருக்கிறது டாக்டர் இளங்கோவன் அவர்கள். இவர்கள் 42 வருடம் இஸ்ரோவில் பணிபுரிந்திருக்காரு, அப்துல் கலாமோட பணிபுரிந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 8 வருடங்கள் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்லையும் பணிபுரிந்திருக்காரு. இவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சரி வாங்க நேயர்களே, நேரத்தை கடக்காமல் நேர்காணலுக்குள்ளே போகலாம். சார், நீங்கள் 42 வருடங்களாக விண்வெளி துறையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நம்ம இஸ்ரோவை பற்றி மற்ற கண்ட்ரிஸ் ஏளனமாக பார்த்த காலமெல்லாம் போய் இப்போ வளர்ந்த கண்ட்ரிஸோட ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ஸான நாசா அண்ட் ஜாக்ஸா எல்லாம் கூட நம்ம இஸ்ரோவோட கொலாபரேட் பண்ணுறாங்க. இந்த வளர்ச்சியோட காரணம் என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சின்ன திருத்தம், என்னுடைய மொத்த அனுபவ வருடங்கள் 42 43 என்று சொல்லலாம். 79 ஆண்டு நான் ISROவில் சேர்ந்தேன். 1979. கரெக்டாக 44 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இது 44 17 வருட காலம் ISROவில் ஒர்க் பண்ணேன். பிறகு கல்ஃபில் ஒரு 8 வருஷம், அதான் 8 வருஷமும் மறுபடியும் இப்போ கல்லூரியில் ப்ரொஃபஸராக பல 3-4 கல்லூரியில் ஒரு 17 வருஷம் ஒர்க் பண்ணேன். இதான் டோட்டல் 44. நான் ISROவில் சேர்ந்தபோது 1979 SLV ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த சமயத்தில் தான் நான் போய் சேர்ந்தேன். SLV ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணுவதற்காக டாக்டர் கலாம் அவர்கள். இதில் இன்னும் முக்கியமாக நிகழ்ந்தது, டாக்டர் கலாம் அவர்களை நான் ஹைஸ்கூல்லேருந்தே தெரியும். நானும் ராமேஸ்வரத்திலிருந்து படித்தவன். ராமேஸ்வரம் தீவு சேர்ந்தவன் தான். நான் எப்போதுமே அப்துல் கலாம் அவர்களை ஹைஸ்கூல்லேருந்தே தொடர்ந்து வருகிறேன். அவர் படித்த மாதிரி BSc ஃபிசிக்ஸ், நானும் BSc ஃபிசிக்ஸ் திருச்சியில் படித்தேன். பிறகு MIT குரோம்பேட்டையிலையும் படித்தேன். அவருக்கு பிறகு தான் அதே MIT ஏரோ டிபார்ட்மெண்ட், அவர் 2 சீனியர் அங்கேயும். பிறகு நான் MTech IIT போயிட்டு 1979 ISROவிலையும் சேர்ந்தேன். அவர் இதுதான் அவரை நான் சொல்ல முடியாது. ஹைஸ்கூல் காலத்திலிருந்தே அவர் தெரியும். அவருடைய கிளாஸ்மேட்டுகள் எனக்கு டீச்சராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருந்தோம். அவரை பற்றி சிறு வயதிலே எனக்கு தெரியும். நான் ராக்கெட் விட வேணும் என்று ஒரு உத்வேகத்துக்கு காரணம், மோட்டிவேஷனுக்கு அவரும் ஒரு காரணம். ISRO வெற்றி பெறுவதற்கான அடிப்படை காரணம் என்ன, அடுத்தடுத்து வெற்றிகளை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், எந்த ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நோபல் காஸ் அதை கொண்டு சொல்வதற்கு ஒரு கிரேட் விஷனரி என்று சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி டாக்டர் விக்ரம் சாராபாய் என்ற விஷனரி ISROவின் சுவாச மூச்சு என்றே சொல்லலாம். அவர்தான் அந்த விஷனரி
இந்தியா விண்வெளித்துறையில் கால் எடுத்து வைப்பதற்கும் கால் ஊன்றி நிற்பதற்கும் இனி தலை நிமிர்ந்து நடப்பதற்கும் எல்லாருக்கும் மூல காரணம் விக்ரம் சாராபாய் என்ற தீர்க்கதரிசி தான். அவருடைய தொலைநோக்கு பார்வைதான் ISROவை எப்பொழுது ஒரு எந்த சந்தர்ப்பத்தை விடாமல் பூமியின் காந்த கோட்டிற்கு ஈக்குவேட்டார் அருகில் ஒரு இடம் வேண்டும் தேவைப்படுகிறது என்று ஒரு உலக அரங்கில் ஒரு தேவை ஏற்பட்ட போது அந்த தேவையை உடனே நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்து பல இடங்களை ஆராய்ச்சி செய்து டேர்ல்ஸ் தும்பா ஈக்குட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் என்ற இடத்தை தும்பாவில் நிறுவினார் அல்லவா, அதுதான் தொடக்கம். அந்த விஷனரி. அது மட்டும் இல்லை, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? முதலில் சாதாரண சவுண்டிங் ராக்கெட் எனப்படும் ராக்கெட்டை தான் நாம் முதலில் செலுத்தி கொண்டிருந்தோம் ஒரு 9 வருஷம். அடுத்தாற்போல் நாம் சேட்டலைட் ஏவுகணை SLV செய்ய வேண்டும் என்கிற ஐடியாவை கொண்டு வந்தது அவர்தான். ஒரு நோபல் பர்பஸ், மக்களுக்கு உதவணும், ஒரு சேட்டலைட் டெக்னாலஜியை மக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் கொண்டு சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஆரம்பித்தது தான் இந்த ISRO. அவர் பௌதியத்தில் கைதேர்ந்தவர். இருந்தாலும் ராக்கெட் டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் அவருடைய விஷன் ISROவுடைய வெற்றிக்கு மூல காரணம் அவர்தான். ரெண்டாவதாக அவர் சுவாசம் கொடுத்தார். ரெண்டாவதாக அவர் செய்த இன்னொரு மிகப்பெரிய இது, நாசா போன்ற பெரிய அமெரிக்கன் பல்கலைக்கழகங்கள் படித்தவர்கள், அமெரிக்க நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரையும் இங்கு அழைத்து வந்தார். அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அவர் கூப்பிட்டா வருவாங்க. டாக்டர் கௌரிக்கர், டாக்டர் ராணே, டாக்டர் முத்துநாயகம் அப்படின்னு பல பேர்கள். கலாம் கூட இங்கிருந்து ரெக்ரூட் பண்ண செய்யப்பட்டார். மற்றவர்கள் அவரோடு சேர்வதற்காக ஒரு 10-17 பேரை, பெரிய விஞ்ஞானிகளை வெளிநாட்டிலிருந்து வெளியிலிருந்து இங்கு கொண்டு வந்தார். இது பலருக்கு சரியாக தெரியாது. அந்த சரித்திரத்தை படித்தால் தெரியும். அதில் ஒருவர் தான் அப்பொழுது டாக்டர் கலாம். அவருடைய மிஷனுக்கு அடுத்த கட்டம் மிஷன். அந்த மிஷனாக்குவதற்கு அவர் கொண்டு வந்த பெரும் அறிவிப்படை என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் அங்கே படித்தவர்களும் அங்கு சென்று கொண்டிருக்கும்பொழுது அங்கிருந்து மறுபடியும் அமெரிக்காவிலிருந்து எல்லாரையும் கூட்டு வந்தார். ஈவன் ஜப்பானிலிருந்து ஒரு விஞ்ஞானி வந்திருந்தார். அதனால் அவர் அனைவரும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய டீம் ஒர்க் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த டீமை நிர்வகித்தார். இது ஒரு மிகப்பெரிய அடிப்படை. இந்த டீம் சாதனைகள் பலனைத்தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பல பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பெரிய பெரிய பதவிகளுக்கு வந்தார்கள். அவர்களை வைத்து ஒரு டீமை உருவாக்கினார். அதில் கலாம் ஒருவர். அவர் ISRO இது தியாகம். அவர் எல்லா தியாகத்துக்கும் தயாராக இருந்தார்கள். குடும்பம், காலம் இதெல்லாம் கருதாமல், சம்பளம் எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. ஒரு சைக்கிள் போய் கூட ராக்கெட்டை ஏவி இருக்கார்கள். ஒரே ஒரு பஸ் தான் திருவனந்தபுரம் நகரத்திலிருந்து தும்பாவுக்கு வரும். அதிலே வந்திருக்கிறார்கள். ஒரு ஜீப்பை வைத்துக்கொண்டு ப்ராஜெக்டையே நடத்தியிருக்கார்கள். இன்று பெரிய அளவுக்கு வந்தது காரணம் அவர்களுடைய அந்த தியாக மனப்பான்மை கொண்ட உழைப்பு. தியாகமே பெரிய யாகம். அந்த தியாகத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் இஸ்ரோ. அவர்கள் விக்ரம் சாராபாய் உயிர் மூச்சு கொடுத்தார் என்றால் நீரூற்றீர்கள் இவர்கள். இப்போ கூட பவர் பாயிண்ட்னா அந்த படத்தை வச்சிருக்கேன். நான் கூட ஒரு படம் வைத்திருக்கேன். ஏறக்குறைய 30 விஞ்ஞானிகள், அப்துல் கலாம் ஐயா உட்பட எல்லாரும் அமர்ந்திருக்கும் போட்டோ இடம் இருக்கிறது. அத்தனை பேரும் தான் அடிப்படைக்கிறார் அவர்கள். இதில் பலர் இன்று உயிரோடு இல்லை, சில உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்த வேண்டும். முதலில் அந்த உயிர் மூச்சு கொடுத்தவர் விக்ரம் சாராபாய் என்றால் நீரூற்றியவர்கள். பிறகு வந்தவர்கள் அனைவரும் அதற்கு நல்ல சத்தான உணவை தந்தார்கள். அது மூன்றாவது IIT, IISc இந்த 2 நிறுவனங்களிலிருந்தும் MIT இந்த 3 நிறுவனங்களிலிருந்து வந்தவர்கள் பெருமளவில் கலாம் காலத்திலிருந்தே சேர்க்கப்பட்டார். இப்போ இருக்கிற சேர்மன் இருக்கார் சோம்நாத், அவர் IISc.
சிவன் என்னுடைய ஜூனியர் எம்ஐடியில், அவர் எம்ஐடியில் படித்தவர், ஐஏஎஸ்ஸில் படித்தவர். மேலும் நீங்கள் விஎஸ்எஸ்சி தும்பாவில் பார்த்தால் பெரும்பாலான இன்ஜினியர்கள் ஐஐடி, வெளிநாடு செல்லாமல் இந்தியாவிற்காக உழைத்தவர். இதுதான் பெரிய அடிப்படை. இப்போ ஐஐடி அவ்வளோ இல்லை என்று சோம்நாத்தை சொல்கிறார். நாங்கள் சேர்ந்த பிறகு நானும் ஐஐடியை தான், நான் ஐஐடி கரக்பூர். அது மாதிரி ஐஐடியில் அனைத்து ஐஐடியிலும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரும் எம்ஐடி குளோம்பேட், இது மூன்றும் இந்த அறிவு திங்க் டேங்க் அவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கினது தான் இண்டிஜினைசேஷன். இது ஒரு அடிப்படை. மூணாவது இதுதான் ஐஎஸ்ஆரின் சக்ஸஸ்க்கு காரணம். நாங்கள் காலம் சிறிது தாமாக எடுத்துக்கொண்டு இருக்கலாம். எஸ்எல்வியிலேருந்து ஏஎஸ்எல்விக்கு 8 வருஷங்கள் ஒரே ஃபெயிலியர். 70 ஆரம்பித்த ப்ராஜெக்ட் 79 தான் எஸ்எல்வி ஏவப்பட்டது. காலம் எங்களுக்கு தேவைப்பட்டது அந்த காலத்தில். இப்பொழுது உடனடியாக எல்லாம் இருக்கிறார்கள். தவறிலிருந்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இது ஐஎஸ்ஆர்வில் நிறைய உண்டு. தவறு செய்வார்கள், அதை தைரியமாக ஒத்துக்கொள்வார்கள். அந்த தவறிலிருந்து என்ன செய்ய வேணும், அடுத்து என்ன பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு அடுத்ததை வெற்றிகரமாக முடிப்பவர்கள். இந்த மனப்பான்மை எல்லோரிடமும் இருந்தது. இது ஒரு காரணம். இப்போ இருக்கிறவர்களும் பெரிய புத்திசாலி என்று சொல்ல முடியாது, ஆனால் அங்கு சேர்ந்த உறவு மாணிக்கமாக ஒர்க் பண்ணுகிறார். அது மிக மிக பாராட்டத்தக்கது. சாதாரண ஒரு பொறியாளர் ஐஎஸ்ஆரோடு சேர்ந்து விட்டால் அவர் கலாம் அளவிற்கு ஒரு வேலை செய்கிறார் இப்பொழுதெல்லாம். அந்த மனப்பானை எப்படியோ இது வந்துவிட்டது அப்படி இஸ்ரோவில். இதுதான் வெற்றி காரணம். இனி வரப்போகும் வெற்றிக்கும் அதுதான் காரணம். சார், நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? அண்ட் நீங்கள் அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சார்? அப்துல் கலாம் ஐயா அவர்களுடன் 1979 முன்பே கூறியபடி எஸ்எல்வி ப்ராஜெக்டில் நான் அவருடன் பணிபுரிய ஆரம்பித்தேன். அவரிடம் நாம் காண வேண்டியது கடுமையான உழைப்பு, காலம் மறந்த உழைப்பு, சூழ்நிலை மறந்த உழைப்பு. இதை நாம் அவரிடம் மிக கற்றுக்கொண்டேன். அவரை பார்த்திருக்கிறேன், அவர் பணிபுரிவதையும் பார்த்திருக்கிறேன். நேரங்காலம் எதுவும் கிடையாது. ஒரு ஃபேன், ஒரு டேபிள், அவர் ஃபைல், அவ்வளோதான். அதுதான் அவருக்கு வேண்டியது. மற்றபடி எல்லாவற்றையுமே முடிச்சிட்டார். ஒரு தடவை அவர் ரூமைக்கு அவர் இந்திரா பவன் என்ற ராஜ்யம் தங்கியிருந்தார் என்று எல்லாருக்கும் இந்த விடுதியில் தங்கியிருந்தது தெரியும். அவர் போய் பார்க்க போயிருந்தார். அவர் ஜன்னலையே பார்த்தால் அவரோட நூல்கள் எல்லாம் பெட்டில் இருக்கும். இவர் கீழே படுத்து தூங்கி கொண்டு இருப்பார். அட்டாச்சு பாத்ரூம் கூட கிடையாது. 20 வருஷம் ஒரே அறையில் தங்கியவர். அவருக்கு உழைப்பு ஒன்றுதான் கண்ணுக்கு தெரியும். அவருடைய தந்தையே ஒரு தடவை தேடி வந்து விட்டார். இவர் ஒரு வருடம் ராமேஸ்வரத்துக்கு வீட்டுக்கே போகவில்லை. தேடி வந்து விட்டார். இவரை தேடி என் மகனை காணவில்லை, மகனிடம் ஒருவித தொடர்பும் வரவில்லை என்று. இவருடைய மேலதிகாரி இவரை கூப்பிட்டு கண்டித்து நேராக திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாகர்கோவில் நாகர்கோவிலேருந்து மதுரைக்கு மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் போய் வீட்டில் ஒரு வாரம் இருந்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பினார். இவர் திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டில் தந்தையை அனுப்பிவிட்டு திரும்பி வந்து விட்டார் 2 மணி நேரத்தில். இது மாதிரி லீவு கொடுத்து போனாலும் போக மாட்டார். இது மாதிரி பழைய இன்சல் ராத்திரி 2 மணியோ 3 மணியோ நாள் கருத மாட்டார். உழைத்து கொண்டே இருப்பார். அப்கோர்ஸ் அதை மற்றவர்களுக்கும் எதிர்பார்ப்பார். கூட ஒரு மறு வைக்கணும்னு எதிர்பார்ப்பார். எந்த சிறு விதத்தையும் அவரே செய்வார், கவனித்து செய்வார். எந்த சிறிதானு சொல்ல மாட்டார். ஒரு தடவை ஒரு மீட்டிங்குக்கு வந்தார். நின்று கொண்டிருந்தோம். ஒரு சேர் சரியாக பழுதடைந்திருந்தது. எல்லாரும் பார்த்து கொண்டு தான் நிற்கிறோம். நாங்கள் ஒரு 60-70 பேர் இளைஞர்கள் நின்று கொண்டு இருக்கணும். நம்ம வருகிறார் அங்கிருந்து. பார்த்தவுடன் மீட்டிங்கில் ஒரு சேர் உடைந்திருப்பதை தெரிகிறது, பொழுது. உடனே அவர் கையால் போய் எடுத்து மாற்றினார். அது மாதிரி எப்பவும் கரெக்டான கேள்விகள் கேட்பார். அந்த வினா கேட்பதிலேயே அவருடைய அறிவு தெரியும். 3 வினாக்கள் தான் கேட்பார். ஒரு வினா கேட்டால் நாம் இதுவரை ஒரு 10 வருடம் அனுபவம் உள்ள என்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதல் கேள்விக்கு 10 வருட அனுபவத்தை வைத்து விடை சொல்லிவிடலாம். லைப்ரரியில் எந்த புத்தகம் வந்தாலும் முதலில் அவர் தான் படித்திருப்பார். நான் ஒரு தடவை போய் பார்க்க
அவரை பார்த்து அந்த நூலை வாங்குவதற்காக போனேன். எந்த பெரும்பாலான புக்கள் அவர் தான் முதலில் படித்திருப்பார். அதனால் அதை பார்க்கலாம், லைப்ரரி ரெக்கார்டுன்றதே பார்க்கலாம். இது மாதிரி ஒரு கடின உழைப்பு என்பது சாதாரண வார்த்தை. கமிட்டட் ஒர்க் வீங்கன்னு சொல்லலாம். கமிட்டட் ஒர்க், அதுக்காகவே அவர் நியமிக்கப்பட்டார் மாதிரி. ஆகையால் எதையும் ஒரு டீம் எல்லாரையும் பேச அனுமதிப்பார். ஒரு மீட்டிங்கில் யார் என்ன கூறினாலும் எந்த கருத்து கூறினாலும் எடுத்துக்கொள்வார். சமயத்தில் ஒரு மீட்டிங்கில் அடிதடி சண்டை வரை கூட நடக்கும், வாக்குவாதங்கள் நடக்கும். இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் பொறுத்திருந்து கேட்டுவிட்டு கோபமே கொள்ள மாட்டார். கடைசியில் எது வேணுமோ அந்த முடிவை சொல்லுவார். முக்கால்வாசி எனக்கு தெரிந்த ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு தான் மீட்டிங்கே வருவார். அது ஏற்கனவே எழுதி மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் என்று சொல்கிறோம் அல்லவா, அதை அவர் ஏற்கனவே எழுதி வைத்து கொண்டு தான் வருவார் என்றே தோன்றுகிறது. யார் யார் என்ன செய்ய வேண்டும், யார் யார் முதலில் அவருக்கு யார் யார் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், அவருடைய திறமை என்ன என்பது அவருக்கு பட்டவர்த்தனமாக தெரியும், உறுதியாக தெரியும். ஆகையால் அந்த ஒர்க்கு அவரிடம் கொடுப்பார். யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. அதற்காக யாரையும் புண்படுத்த மாட்டார். ஃபன்னி பாய்ஸ் அப்படின்றால் கோபமாக இருக்கிறார் என்ற அர்த்தம். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்று அவசியம் சொல்ல மாட்டார். உணர வைப்பார். அவர் இது டிலே. இது அடுத்ததாக அவரோட முக்கியமான இது இண்டிஜினியசேஷன். எதையும் இந்தியாவில் செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படுவார். பல விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். எதுவும் இந்தியாவில் செய்ய வேண்டும். ஈவன் டிஆர்டிஓவில் இருந்தவரும் சரி, எப்பொழுதும் சரி, எப்பப்போ மறுக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் அவர் புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து விடுவார். ஒரு தடவை இந்த டிஆர்டிஓவில் ஒரு மிசைலுக்கான எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு விண்டர்னல் டெஸ்டிங் என்று சொல்லுவோம், அந்த ஆய்வுக்காக புலநாடுகள் அனைத்தையும் கேட்டு பார்த்தோம். ஒருவரும் முற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக ஜெர்மனியில் ஒரு இடத்தில் சரி அந்த டெஸ்ட்டை செய்யலாம் என்று ஒரு மாதிரியை எடுத்துக்கொண்டு நாங்கள் டெல்லி சென்ற பிறகு இதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த அமெரிக்கா என்று வேறு ஒரு கண்ட்ரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கண்ட்ரி ஒரு புதிய ரூலை கொண்டு வந்து நாங்கள் அதை டெஸ்ட் பண்ண முடியாதபடி ஆக்கிவிட்டோம். யாவருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் கலாம் ஐயா அவர்கள் உடனே இதை ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மூலம் இதை உருவாக்கி ஒரு சிமுலேஷன் செய்து இது ஹார்ட்வேர் டெஸ்டிங்கு பிறகு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்காக மாற்றி தான் அக்னியை ஏவுகணை பண்ணினார். ஸோ எது கிடைக்கவில்லையோ, மறுக்கப்படுகிறதோ அதான் சேலஞ்ச். அந்த சேலஞ்சஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு. இது அவரிடம் நான் கற்றுக்கொண்ட பாகம். அது உழைப்பு தான் முக்கியம், ஆபீஸ் தான், கடமை தான் முக்கியம். அந்த கலாம்களோட கடமை. அன்னை இறந்தது கூட அவர் போகவில்லை. எல்லோரும் வற்புறுத்தி அனுப்பினார். காலையில் அனுப்பினார், ஈவினிங் நேராக போனார், மயானத்துக்கு போனார், திரும்பி அங்கேருந்து வந்து விட்டார். ஏனென்றால் அது அடுத்த நாள் அவர் பிரான்சில் ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக போக வேண்டியிருந்தது. இது மாதிரியான பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அருமையான ஒரு ஒழுக்குமுறையை கொண்டவர். நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பார். எந்த சிறிய இதையும் விட மாட்டார். எல்லோருடையும் அனுசரித்து போவார். யாரையும் கோவித்துக் கொள்ள மாட்டார். எல்லாரும் அரவணைத்துக் கொள்வார். அவங்களுக்கு தேவையானதை தருவார். எல்லாம் இடம் பொருள் எவ்வளோ கிடையாது. செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஒரு மீட்டிங் இருக்கும். செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு மீட்டிங் முடியும். எல்லாரையும் ஜீப்பில் ஏற்றுவார். 6லேருந்து சிட்டிக்கு போவதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த 1.5 மணி நேரம் ஜீப்லேயே மீட்டிங் நடக்கும், கண்டினியூ ஆகும். இது மாதிரி கடமை என்றால் இருந்தவர் கலாம். இதுதான் அவர் கண்ட சிறப்பு. சார், நீங்கள் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணப்போ உங்களுக்கு மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வு ஏதாச்சும் இருக்கா சார்? கலாம் ஒரு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணப்போ ஒரு ஆராய்ச்சி பேப்பர் கல்கத்தாவில் ஒரு ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு போய் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ண போகிறப்ப கரெக்டாக என்னுடைய பேப்பர் கரெக்டாக கலாம் ஐயா உள்ளே வந்துட்டார். அப்போ கலாம் ஐயா இஸ்ரோவில் இல்லை. இருந்தாலும் அவர் உள்ளே வந்து அந்த பேப்பர் ப்ரெசன்ட் உடனே கேள்வி எங்கே எனக்கு தடுமாறுமோ அந்த இடத்துல கரெக்டாக கேள்வி கேட்டார். இன்னும் நான் அவர் கேட்ட கேள்வி கரெக்டாக நான் என்னங்க பண்ணுவோம், என் ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாக இருந்து
கேட்டு பிறகு என்னை தனியாக கூப்பிட்டு அழைத்து என்கரேஜ் பண்ணிவிட்டு போனது எனக்கு இன்னும் நான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஆர் பெரிய பெரிய தலைவர்களும் ஒர்க் பண்ண பின்னாளில் பெரிய சேர்மன் ஆனார்கள். சேர்மன் ஆகட்டும், டாக்டர் பெரிய பெரியவர்களும் உழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது ஐஎஸ்ஆரோட தான். ராக்கெட்டை நெருங்கி பார்க்க வேண்டியது. ராக்கெட்டை பற்றி எல்லா வித நான் ராக்கெட் டிவிஷன் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ராக்கெட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது பெரிய வாய்ப்பு. கனவாக நினைத்திருந்தெல்லாம் நேரில் ஒரு ராக்கெட் எப்படி செயல்படுகிறது, பறக்கிறது, நான் பல அறிஞர்களுடன் வேலை செய்யும் அனுபவம் எனக்கு ஐஎஸ்ஆரில் கிடைத்தது. அந்த மாதிரி ஒரு நெறிமுறை, சுதந்திரமாக பேசுவது, தவறு என்று எடுத்தால் எடுத்துரைப்பது, இதெல்லாம் அங்கிருந்தான் நான் கற்றுக்கொண்டேன். எவ்வளோ பெரிய சேர்மனாக இருந்தாலும் அவர் தவறாக பேசினால் அதை எதிர்த்து பேசுவது, எதிர்த்து கருத்துக்களை வரைப்பது, ஒரு சாதாரண சிறிய 0.001க்கும் 0.002க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அதுக்காக 2 மணி நேரம் விவாதம் நடக்கும். அனுபவமாக இருந்தது. அதுதான் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நினைக்கிறேன். அதுவும் எஸ்எல்வி வெற்றி பெற்ற பிறகு அங்கே கூடிய இந்த கூட்டம், அங்கே கலாம் வருகிறார். அவர் வந்தவுடன் நடுவில் நிறுத்த அங்கிருந்து கிராம மக்கள் எல்லாம் தோழி தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். அந்த காட்சி எனக்கு இன்னும் கண்ணில் இருக்கிறது. ஸோ இது மாதிரி பல வெற்றிகள் பெற்றுள்ள தோழிகளை கண்ட பிறகும் அந்த தோழி துவளாமல் நாங்கள் அனைவரும் மறுபடியும் பணியை துவைக்கியது. சொல்லி பல தோழிகள் கிடைத்தன. இருந்தாலும் அந்த தோழிகளெல்லாம் நான் துடைத்திருந்து விட்டு நான் பணியாற்றியது. அதை விட முக்கியமாக ரஷ்யாவோட சேர்ந்து ஜிகே கிரையோஜெனிக் இன்ஜின் என்று சொல்லப்படும் கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜினை கொண்டு வருவதற்காக ராப்பகலாக உழைத்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. காலை 4 மணிக்கு தான் கையெழுத்து போட உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 4 மணிக்கு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய நினைவாகவே இருக்கிறது. ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணணும்னா என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் சார்? டீம் கோஆர்டினேஷன் இதில் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் சார்? இது ஐஎஸ்ஆர் டிசைன்கிறதே அதுதான். இன்னொருத்தர் அவுட்புட் எடுத்து இதுக்கு இன்புட்டாக யூஸ் பண்ணுறது. கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணதை போய் ஹெச்ஐயில் இப்போ ப்ராக்டிக்கலாக செஞ்சு அது சரியாக வருதா ரைட்டுன்னு பார்க்க வேண்டியது. அதனால் கோஆர்டினேஷன் முக்கியம். அதுக்காகத்தான் நிறைய குரூப் ரிவ்யூ மீட்டிங், டிவிஷன் ரிவ்யூ மீட்டிங், செக்ஷன் ரிவ்யூ மீட்டிங், ஃப்ளைட் ரெடினஸ் ரிவ்யூ, கிரிட்டிக்கல் டிசைன் ரிவ்யூ, ப்ரிலிமினரி டிசைன் ரிவ்யூ, இப்படி ரிவ்யூன்ட்டு எங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக அந்த கவர்னன்ஸ் ஒரு இதை ப்ராஜெக்டை எப்படி கொண்டு வரணுங்கிறத நல்லா கற்றுக்கிட்டாங்க. டீம் ஒர்க் வேணும். எல்லோரும் அவங்கவுங்க பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அவங்கவுங்க இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அவங்கவுங்க ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். கேட்டகரியில் பதில் சொல்லி ஆகணும். அது இல்லைன்னா அதை கரெக்ட் பண்ணி ஆகணும். திருப்பி ரன் பண்ணி ஆகணும். பொறுப்பேற்றுக்கணும். அதனால் அந்த டீம் ஒர்க் இல்லைன்னா ராக்கெட் வராது. ராக்கெட் வெற்றி பெறுறதுக்கு 1,00,000 பார்ட் இருந்தால் 1,00,000 மட்டும் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு பார்ட் ஒர்க் பண்ணலைன்னா போதும். ஏரியானுங்கிற ஒரு இஎஸ்ஏ ராக்கெட்டில் அவருடைய ஒருத்தர் சிவப்பு துணியை கட்டிட்டு போயிட்டார் ஃப்ரைடே. ஏன்னா இங்கே டேஞ்சரை மண்டே பார்க்கணும் அப்படின்ட்டு. பின்னாடி அவர் கவனிக்கல, அப்படியே போனாங்க. அந்த ஒரு இது ஸ்டாக்காகி அந்த ஏரியானே ஃபெயிலியர் ஆச்சு. ஆகையால் ஒவ்வொருத்தருடைய ஒர்க் இம்பார்ட்டன்ட், டீம் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ராக்கெட்ரி. பொதுவாகவே ராக்கெட் லான்ச் பண்ணுற டைம் அப்போ ரொம்பவே ஸ்கெடியூல் உங்களுக்கு டைட்டாக இருக்கும் சார். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்கள் ஸ்ட்ரெஸ் அப்புறம் ஒர்க் லோடெல்லாம் மேனேஜ் பண்ணுவீங்க சார்? ராக்கெட் லான்ச் பண்ணுற ஒரு டென்ஷனானது தான். வேறு ஒன்றும் லோடு கண்டிப்பாக இருக்கும். நம்ம அவங்கவுங்க அந்த இதை பண்ணியே ஆகணும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். மோஸ்ட்லி லான்ச்சிங் எல்லாம் ஸ்ரீஹரிகோட்டா போகிறனால எல்லோரும் அவங்கவுங்க மோஸ்ட்லி பிஎஸ்எஸ் எல்லா இடத்துலையும் அங்கே ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போயிடுவோம். அங்கே தங்கியிருப்போம். அங்கே எங்களுக்கு ஈவன் மீட்டிங் ஹாஸ்டலில் தான், இங்கே ஹாஸ்டல்னு சொல்லுவோம். ஹாஸ்டலில் கூட நைட் மீட்டிங் தான் நடக்கும். நைட் 2 மணி 3 மணிக்கு மீட்டிங் நடக்கும். கலாம் திடீர்னு ஏதோ ஒன்று கூப்பிடாரு, எல்லோரும் மீட்டிங் வருவோம். அதனால் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிறனால எங்களால் சீக்கிரமாக டிசிஷன் எடுக்க முடியும். ஒர்க் அதிகம் இருந்தாலும் அவங்கவுங்க ஒர்க்கை அங்கங்கே கரெக்டாக அதில் இருப்போம். மேலும் எல்லா வித சப்போர்ட்டுகளும் கிடைக்கும். என்ன கவர்மெண்ட்டாக என்ன எல்லா அதிகாரியும் அங்கே இருப்பாங்க. கலாம்லேருந்து பெரிய டைரக்டர்லேருந்து சேர்மன்லேருந்து எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அதனால் எங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உடனே தீர்மானம் பண்ணுவோம். எதுனாலும் உடனே நிறுத்திட்டு டெஸ்ட் பண்ணுவோம், போஸ்ட்போன் பண்ணுவோம். இல்லையா, இப்போ ஒரு ஹோல்ட் ஆகிடும்.
அப்போல்லாம் ஹோல்டெலாம் வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் இதாக ஆயிரும். ஏன்னா எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட லான்ச் டைம் இந்த 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே பண்ணலைன்னா மறுபடியும் அடுத்த நாள் 1 மணி நேரம். அதனால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த 1 மாதம் ஸ்ட்ரெஸ் தான். வீடு எல்லாத்தையும் மறந்து கிடக்கணும், ஸ்ரீஹரிகோட்டா இதில் இருக்கணும். அதை முடிச்சுட்டு அது சக்ஸஸாக வர்றப்போ தான் எங்களுக்கு ரிலீஃப் ஆகும். கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுவோம். அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஒன்றும் யோகா இல்லை, அவங்கவுங்கள்டே பர்சனல் எக்ஸசைஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் இன்வால்வ்மெண்ட் தான் பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நிறைய இன்வால்வ் பண்ணி அதை அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இதையும் மறந்து இதெல்லாம் மறந்து அந்த குறிக்கோள் ஒன்று மட்டுமே மனசில் வச்சுட்டு இருந்து பண்ணுறது தான் எங்களுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோட மிஷனை முடித்ததுக்கப்புறம் பிரக்யான் ரோவர் ஸ்லீப் மோடுக்குள்ளே போயிடுச்சு. இந்த பிரக்யான் ரோவர் ஸ்லீப் மோட்லேருந்து வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தான் என்ன சார்? இது சந்திரயான் ரோவர் கேட்குறீங்க, பிரக்யான் இல்லையா? அது ரோவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அதோடைய பவர். அந்த பவர் ஏன்னா அந்த வீலில் அந்த பேட்ரி பவர் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய அந்த பவர் வந்து எப்படின்னா சோலார் பவர் வச்சுருக்கோம். சூரிய ஒளியிலேருந்து சக்தி எடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணி நம்ம ரோவர் ஓட்டணும். உங்களுக்கு தெரியும், இதில் மூணில் வந்து 14 நாள் சூரியன் தெரியும், 14 நாள் சூரியன் வராது. இது 14 நாள் ஒழுங்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. 14 நாள் போன உடனே அது வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுச்சு. இருக்கிற சார்ஜை வச்சு மறுபடியும் 14 நாள் மறுபடியும் இருப்பி போய் இது பண்ணலாம், ரீஆக்டிவேட் பண்ணலான்னு பார்த்தா முடியல. இதுதான் சயின்ஸ், பவர் இல்லை. இதே இதில் ரஷ்யா வந்து லூனா 25ன்னு ஒன்று விட்டாங்க. இதே சமயத்தில் உங்களுக்கு தெரியும் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தலையில் இறங்கலை. ஆனால் லூனா 25 அதில் நியூக்ளியர் சார்ஜ் இருக்குது, 1 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அதில் அந்த டெக்னாலஜி, பேட்ரி டெக்னாலஜி தான் காரணம், அந்த பவர் டெக்னாலஜி தான் காரணம். அடுத்த சந்திரனில் பவர் இது யுரேனியம் பவர், நியூக்ளியர் பவர் வச்சு அனுப்பினோம்னா சரி ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு போகுது, அவ்வளோதான். அந்த பவர் தான். லூனா 25 யுரேனியம் போச்சு, ஆனால் சரியாக இறங்கலை. அதனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது மட்டும் அங்கே இறங்கியிருந்தால் 1 வருஷம் ஒர்க் பண்ணும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும். ஏன்னா அது லோ டெம்பரேச்சர் இல்லை ஹை டெம்பரேச்சர் 130 200 டிகிரிலேருந்து -120 டிகிரிக்கு ஒர்க் பண்ணணும். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதை பண்ணுறது அந்த பேட்ரி இதெல்லாம் ஒர்க் பண்ணணும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் ஒர்க் பண்ணணும். அதுதான் அதுதான் சயின்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, பவர் சயின்ஸ் தான். ஆதித்யா L1 சேட்டலைட் சூரியனை கண்காணிக்கிறதுக்கும் அதை பற்றின தகவல்களை சேகரித்து அனுப்புறதுக்காகவும் ஏவப்பட்ட ஒரு சேட்டலைட். இந்த ஆதித்யா L1 சேட்டலைட்டால் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்க போகிற பயன்கள் என்ன சார்? அண்ட் ஆதித்யா L1 சேட்டலைட் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் சார்? அடுத்தாப்புல ஆதித்யானில் முக்கியம் நம்ம இந்தியா அனுப்ப போகிறது வந்து அதனுடைய சோலார் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிளாக் ஸ்பாட் இதெல்லாம் இது பண்ணுறது. இதில் என்ன பிரயோஜனம்னா, இந்த சோலார் ஆக்டிவிட்டினால் ஏற்கனவே நடந்திருக்கு கனடாவில் ஒரு தடவை. கம்ப்ளீட்டாக எல்லா எலக்ட்ரிசிட்டியும் நின்றும். இப்போ எல்லா எலக்ட்ரிசிட்டிலாம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா எப்படி என்னென்ன சேதம் ஆகணும்னு உங்களால் அசஸ் பண்ண முடியுமா? எல்லா வண்டியும் நின்றுச்சு, எல்லா காரும் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எல்லா மிஷினும் நின்றுச்சுன்னா அது மாதிரியான சந்தர்ப்பம் ஏற்பட்டுருச்சு. கம்ப்ளீட் எலக்ட்ரிசிட்டி பிளாக் அவுட் சொல்கிறோம் இல்லையா, அது ஏற்படும் ஜியோஸ்டாம்னால். அந்த ஜியோஸ்டாமுக்கு இதை பற்றி ஆராயணும், அது எப்போ வரும், எவ்வளோ வரும், இன்டென்சிட்டி, இதெல்லாம் தெரிகிறதுக்கு தான் நம்ம ஆதித்யா L1 இதை அனுப்பியிருக்கோம். அதனால் வந்து இது வந்து பல சேட்டலைட்டுகளும் செயலிழக்கும், பல செயற்கைக்கோள்களும் செயலிழக்கும். அப்போ பல பில்லியன்கள் போட்டு பண்ணுற செயற்கைக்கோள்களை இதனால் இது செயலிழந்தால் என்ன ஆகும்? அவ்வளோ நஷ்டம் ஏற்படும். தொலைதொடர்பு போகும், இன்டர்நெட் டக்குன்னு போகும், கம்யூனிகேஷன் வருது, இதை நம்பி இருக்கிற எல்லா வியாபாரங்கள் வர்த்தகங்கள் எல்லாமே இதாகும். பல உயிர்கள் பலி ஏற்படும், சரியான நேரத்தில் சரியான மெசேஜ் போகாமல். ஸோ இதுதான் மெரியது. செயற்கைக்கோள்கள் செயலிழக்கும், பவர் பிளாக் அவுட் ஆகும். இது 2 தான் மேஜர். இதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான், இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக தான், கண்டுபிடிக்கிறது தெரியும், இதை அனலைஸ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம வந்து ஆதித்யா L1 அனுப்பியிருக்கோம். சமீப காலங்களில் இஸ்ரோ எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கு சார்? இஸ்ரோவோட வளர்ச்சி இந்தியாவிற்கு எவ்வளோ முக்கியமான விஷயம்? இந்த வளர்ச்சி கண்டிப்பாக முக்கியம். நான் சொன்னபடி ஏற்கனவே
தொலைத்தொடர்புத்துறை, ஜிபிஎஸ், எர்த் அப்சர்வேஷன், இந்த 3 பாயிண்ட்லேயும் நம்ம இந்தியா நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு சேட்டலைட் வேணும். சேட்டலைட் யார் அனுப்ப முடியும்னா யார் ஏவுகளை வச்சுருக்காங்களோ, ஏஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி மாதிரி வச்சுருக்காங்களோ அவங்க தான் செயற்கைக்கோள் இது பண்ணப்படும். 3க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு அனுப்பக்கூடிய ஏவுகளை இருக்கிறவங்க தான் போக முடியும். நாளைக்கு 5 கண்ட்ரிகிட்ட தான் இருக்குது. 5 அல்லது 7 கண்ட்ரி தான் செயற்கைக்கோள் ஏவ முடியும். 92 கண்ட்ரிக்கு செயற்கைக்கோள் தேவைப்படுகிறது. 8 அல்லது 10 கண்ட்ரி தான் செயற்கைக்கோளை ஏவ முடியும், இந்தியா உள்பட. ஆகையால் இந்த கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது. இன்னொன்று, நாளைக்கு செயற்கைக்கோள் மூணுக்கு போகுது. ஜியோ ஸ்டேஷனரி போனால் கம்யூனிகேஷன், லியோ அதாவது லோ எர்த் ஆர்பிட்டுக்கு போனால் எர்த் அப்சர்வேஷன், கொஞ்சம் மீடியம்னா ஜிபிஎஸ். நாளைக்கு 3க்கு போனால் ஹீலியம் கிடைக்கும். ஹீலியத்தை வச்சு நம்மளுடைய பவர் ஷார்ட்டேஜ் எல்லாத்தையும் நம்ம இந்தியா இருக்கலாம்னா இப்போ 3 போயாகிறதுக்கு செயற்கைக்கோள் அனுப்பி ஆகணும். செயற்கைக்கோளுக்கு மனிதன் அனுப்பி ஆகணும். மனிதன் அனுப்புனா மனிதன் அனுப்ப வேண்டிய விண்கலம் நம்மகிட்ட இருக்கணும், ஏவுகலம் அது இருக்குது. இதுதான் இந்தியாவுடைய பின்னாடி ஃப்யூச்சரில் வரப்போகிற எல்லா வித முன்னேற்றங்களுக்கும் வளங்களுக்கும் இதுதான் நம்மளுக்கு இதுக்கு ரொம்ப உபயோகப்படும். நீங்கள் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணப்போ நீங்கள் கலந்துக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு ப்ராஜெக்ட்னா அது எது சார்? கிரியோஜெனிக் இன்ஜின். நான் ஜிஎஸ்எல்வி மார்க் 1, இப்போ இருக்கிறது மார்க் 3, நான் ஒர்க் பண்ணப்போ மார்க் 1. அந்த இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப கிரியோஜெனிக் ப்ராஜெக்ட், இப்போ கிரியோஜெனிக் இன்ஜின் சொல்கிறோம் இல்லையா, அந்த கிரியோஜெனிக் இன்ஜின் ரஷ்யாட்டிருந்து நம்ம இந்தியா வாங்குகிறாங்க. நம்ம நினச்ச டெக்னாலஜியோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 7 ஸ்டேஜ் தருவாங்க, 7 இன்ஜின் தருவாங்க, கிரியோஜெனிக் இன்ஜின், ராக்கெட் இன்ஜின் தருவாங்கங்கிறது தான் பேச்சு. ஆனால் இது எப்படியோ அமெரிக்கா தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. உடனே நின்று போச்சு. என்னாலும் கடைசியில் ஸ்டேஜை மட்டும் கொண்டாந்து அதுக்காக கையெழுத்து போட்டோம். அந்த கிரியோஜெனிக் ஸ்டேஜை இந்தியாவுக்கு இப்போ ஜிஎஸ்எல்வி எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறதெல்லாம் இப்போ இந்தியாவில் தயார் பண்ணப்பட்ட கிரியோஜெனிக் ஸ்டேஜ். ஆரம்பத்தில் நம்ம ஏவுனதெல்லாம் இந்த ரஷ்யாவிலேருந்து வரவழைக்கப்பட்ட கிரியோஜெனிக் ஸ்டேஜ். அந்த கிரியோஜெனிக் ஸ்டேஜ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை நான் ஒருத்தன் என்று ரொம்ப பெருமைப்படுறேன். அது பெருமைப்படுற உள்ள ப்ராஜெக்ட். கனவு காணுங்கள்னு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. அது மாதிரி நீங்கள் நம்ம இஸ்ரோவோட எதிர்காலம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்டிருக்கீங்க சார்? நிச்சயமாக நனவாக போகிற கனவுகள் இருக்கிறது. என்னால் இப்போ எல்லாம் முடியாது ஒன்று. ஏன்னா நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பல கண்ட்ரிகள் நம்மளுக்கு முன்னாடி. இப்போ முதல்ல ஆர்பிட்டில் ஒரு மேன் போனது 1961 யூரி ககாரின் போனார். நம்ம இன்னும் 22 வயசு, 62 வருஷம் ஆச்சு. 62 வருஷம் கழிச்சு நம்ம மனுஷனை இப்போ ஆர்பிட் அனுப்ப போகிறோம். ஆகையால் அது நம்ம எது முதல்ல போய் பண்ண போகிறது எல்லாருக்குமே பண்ணலாம். அதை நம்ம திருப்பி பண்ண போகிறோம். அதனால் பிற்காலத்தில் ஒன்று நிச்சயமாக இந்தியன் அஸ்ட்ரோநாட் 2030க்குள்ளார மூணில் போய் இறங்குவாங்க. மூணில் பெரிய காலனி மாதிரி நம்ம அமைக்க போகிறோம். நிச்சயமாக அது நடக்கும். இன்னொன்று அதுக்கடுத்தாப்புல மார்ஸுக்கும் போகும். அது மாதிரி மூணில் போய் பல அஸ்ட்ராய்டுக்கு போய் பல கணித வளங்களை கொண்டு வருவோம். மூணுலேருந்து ஹீலியம் 3 கொண்டு வருவோம். இங்கே பவர் ஷார்ட்டேஜை நீக்குவோம். எல்லா பசி பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ணுவோம். பெரிய அளவில் சேட்டலைட் எல்லா விஷயத்துக்கும் இது பண்ணுவோம். சாதாரண மெசேஜ் கூட எந்த அன்றாட வாழ்க்கைக்கு சேட்டலைட் சர்வசாதாரணமாக வந்துடும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு சேட்டலைட் இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்காக ஒரு சேட்டலைட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பர்சனல் சேட்டலைட் வரலாம். நாளைக்கு நீங்கள் நினச்ச உடனே போய் அங்கே இறங்குறதுக்கும் உள்ள ஏற்பாடுகள் வரலாம். நினச்ச உடனே என்ன உங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க, ஸ்கூலுக்கு போகாமலே படிக்கலாம். இப்போ அதெல்லாம் வந்துருச்சு இல்லையா, கோவிட்லேயே பார்த்தோம் காலேஜுக்கு போகாமல் எப்படி படிக்கிறது அப்படின்னு. அது மாதிரி எங்கே இடமாக மூவ் ஆகும் நம்ம சேட்டலைட்டை பயன்படுத்தி பலவித சௌகரியங்கள் நம்மளுக்கு வரலாம். நிலவில் இந்தியன் இறங்குவது, ஏன் நிலவில் செவ்வாய்க்கு போவது, ஏதாவது அஸ்ட்ராய்டு எனப்படும் குறுங்கோள்களுக்கு போய் கனிம வளங்களை கொண்டு வருவது, சந்திரனிலிருந்து ஹீலியனை கொண்டு இங்கே பவர் ஸ்டார்ஜ் எல்லாம் பண்ணுறது, இந்த ஆயில் டிபெண்ட்மெண்ட் டீசல் பெட்ரோலையே நம்பி இருக்கிறத தவிர்த்து வேறு பவர் எனர்ஜி சோர்ஸில் கொண்டாடுறது, இதெல்லாம் நடக்கும். ஓகே, இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு நாளைக்கு நீங்கள் மூணுக்கு போயிட்டு வர போகிறீங்க. ஒரு லிஃப்ட் மாதிரி எலிவேட்டர் வரப்போகுது.
மூன் எம்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணுக்கு போயிடும் அந்த லிஃப்ட்டு. எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகிறீங்களோ அது மாதிரி. மார்ஸ்னு எம்ஏன்னு அனுப்புனீங்கன்னா மார்ஸுக்கு போயிடும். ஜேன்னு அனுப்பிங்கன்னா ஜூபிட்டருக்கு போயிடும். எஸ்ன்னு அனுப்பிங்கன்னா சேட்டனுக்கு போயிடும். வீணம்னா ப்ளூட்டோவுக்கு போயிடும். அது மாதிரி லிஃப்ட் மாதிரி போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது பின்னாடி. வருங்காலத்தில் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணணும் இல்லைனா ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஈடுபடணுன்ற கனவோடு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன சார்? ஸ்பேஸில் இருக்கணும்னா இஸ்ரோவுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கவங்க, ஸ்பேஸில் ஒர்க் பண்ணணுன்னு இருக்கவங்கன்னா 2-3 ஏரியாவில் படிக்கலாம். இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, ஸ்பேஸ் ஃபிசிக்ஸ் படிக்கணும். நீங்கள் அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் என்ன பண்ணணும், ஸ்பேஸ் ஃபிசிக்ஸ் அல்லது அஸ்ட்ரானமி. முக்கியமாக ஐஏஎஸ்டி அப்படின்னு ட்ரிவாண்ட்ரத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஆரோட ஈஸியாக இடம் கிடைக்கும். ஹியூமன் ஃப்ளைட் இனிமேல் தான் வரப்போகுது. அதனால் அதை பற்றி விண்வெளியில் மனிதர்கள் என்கிறத பற்றி ஆய்வுகளை நிகழ்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. ஐஎஸ்ஆர்ஓவில் எப்படி மனிதன் அனுப்புவது. இப்போல்லாம் கெமிக்கல் ராக்கெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கெமிக்கல் ராக்கெட்னா ப்ரொப்பல்லன் ஃபியூயல்னு, இதை விட்டு எலக்ட்ரிக்கல் ப்ரொப்பல்ஷன், அயான் ப்ரொப்பல்ஷன், அதை தான் எலக்ட்ரிக்கல் ப்ரொப்பல்ஷன் சொல்கிறோம். நியூக்ளியர் ப்ரொப்பல்ஷன், சோலார் பவர் ப்ரொப்பல்ஷன், இது மாதிரி வேரியஸ் ப்ரொப்பல்ஷன். கெமிக்கல்லேருந்து மற்ற ப்ரொப்பல்ஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போகிறாப்புல, வேகமாக இன்னும் வேகமாக போவார்களை முயற்சிகள் இது மாதிரி ஆய்வுகளில் பண்ணணும். இதெல்லாம் முக்கியம். குறிப்பாக இதில் வந்து நீங்கள் ஐஐடி ஐஐஎஸ்சி ஜாயின் பண்ண பார்க்கணும். இல்லைன்னா ஐஏஎஸ்சி ட்ரிவாண்ட்ரத்துலையாவது சேர்றதுக்கான படிக்கணும். ஆக நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கோ அதில் முதன்மையான மாணவனாக வர்றதுக்கு பாருங்கள். ஏன்னா ஐஎஸ்ஆர்ஓவில் ஈவன் ஹார்டிகல்ச்சர் கூட போய் எடுத்திருக்காங்க. அதனால் வந்து எது அதெல்லாம் முக்கியம். நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதில் முதல் மாணவனாக வர முடியுமா? நீங்கள் பிகாம் படிச்சுன்னா பிகாம் முதல் மாணவன் வாங்க. பிகாம் அக்கௌண்ட் ஆஃபீஸர்னா அவன் ஐஎஸ்ஆர்ஓக்கு தேவைப்படுது இல்லையா? அதனால் வந்து நீங்கள் எதில் பண்ணிட்டீங்களோ அதில் முதல் மாணவனாக. கூடவே படிங்க. அது ஒன்று தான். படிங்க. வாசிக்கிறதுங்கிறது சுவாசிக்கிறது மாதிரி. என்றைக்கு வாசிக்க நிறுத்திங்களோ நீங்கள் சுவாசிக்க நிறுத்துறப்ப தான் நீங்கள் வாசிக்கிறது நிறுத்தணும். படிங்க, நிறைய படிங்க. வெப்பில் படிங்க, புத்தகத்தில் படிங்க, எதில் வேணாலும் படிங்க. ஆனால் டெய்லி ஒரு 2-3 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச இதில் செலவு பண்ணுங்கள். அது ஸ்பேஸாக இருக்கட்டும். உங்களுடைய ஈவினிங் டயத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமையும் அப்படிங்கிறாரு Alibaba.com இது ஓனர். 5லேருந்து 6 என்ன பண்ணுறீங்க? பரதநாட்டியம் போனால் நீங்கள் பரதநாட்டியத்தில் வருவீங்க. மியூசிக் கிளாஸ் போனீங்கன்னா மியூசிக்கில் வருவீங்க. இது ஜிம்னாஸ்டிக் போனீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்கில் வருவீங்க. இது ஜிம்மில் போனீங்கன்னா பாடி பில்டர் ஆவீங்க. அதே சமயத்தில் நீங்கள் என்ன ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்க போனீங்கன்னா நீங்கள் அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா இப்போ வந்துட்டு போகிறீங்க அஸ்ட்ரோனாட்டாக. பிற்காலத்தில் அஸ்ட்ரோனாட் தேவைப்படுது. அஸ்ட்ரோனாட் ட்ரைனிங்கும் பண்ணலாம். நன்றி. நன்றி ஐயா. இவ்வளோ நேரம் நம்ம கூட இந்த நேர்காணல் இருந்து டாக்டர் இளங்கோவன் ஐயா ஒரு ராக்கெட் லான்ச்சுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய டீம் கோஆர்டினேஷன் இருக்குது அண்ட் அந்த ராக்கெட் லான்ச்சுக்காக நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்த பற்றியும் ரொம்பவே தெளிவாக விளக்குனாரு. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நேயர்களே. இந்த அறிவியல் அறிவும் நிகழ்ச்சியில் இஸ்ரோனா என்ன, இஸ்ரோ எப்படி தொடங்கப்பட்டது, இஸ்ரோவின் சாதனைகள், இஸ்ரோவில் எப்படி சேர்றது, நம்ம ராக்கெட் மேன் டாக்டர் கே சிவன் அவர்கள் பற்றி கேட்டோம். அறிவியல் தினங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னாள் இஸ்ரோ சயின்டிஸ்டான டாக்டர் இளங்கோவன் அவர்கள்கிட்ட இஸ்ரோவை பற்றி நல்ல பயனுள்ள நேர்காணலையும் நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஹரிணி மற்றும் ஆர்ஜே தீபிகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வாருங்கள் 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 எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும் கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி இது நமது சமுதாயம். நமது வானொலி இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8.